செய்தியை பார்த்து வருகிறோம். கூட்டணி குறித்து காங்கிரஸ் கட்சி இன்று முடிவெடுக்காவிட்டால் மாநிலங்களவை வேட்பாளர்களை திமுக அறிவிக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், விவரங்களை பதிவு செய்யலாம். மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் 5ஆம் தேதியோடு நிறைவடையக்கூடிய நிலையில தற்பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு இடம் அந்த கூட்டணியில் வழங்கப்படலாம் என்ற தகவல் எல்லாம் கூறப்பட்டது. இதுவரை சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அந்த எண்ணிக்கையை உறுதி செய்யாததால் திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி இடையே பேச்சுவார்த்தையில ஒரு இழுபறி நீடிக்கக்கூடிய நிலையில ஒருவேளை இன்றைய தினத்திற்குள் காங்கிரஸ் கட்சி முடிவெடுக்காவிட்டால் மாநிலங்களவை வேட்பாளர்களை திமுக அறிவிக்கலாம் என்ற தகவல் வெளியாகிறது. திமுக வேட்பாளர்களாக ஏற்கனவே மாநிலங்களவை தேர்தலில் உறுப்பினராக இருந்த திருச்சி சிவாக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படலாம் என்றும் புதிதாக கான்ஸ்டன்டைன் ரவீந்திரனுக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படலாம் என்ற தகவல் சொல்லப்படுகிறது. கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் இந்த முறை திமுக சார்பாக மாநிலங்களவை வேட்பாளராக அறிவிக்கப்படலாம் என்ற தகவல் சொல்லப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி ஒருவேளை கூட்டணியை இறுதி செய்யாவிட்டால் 3வது வேட்பாளராக ஏற்கனவே மாநிலங்களவை உறுப்பினராக இருந்து தற்போது அந்த பதவி முடிவடைந்து இருக்கக்கூடிய எம் அப்துல்லாவுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படலாம் என்ற தகவல் சொல்லப்படுகிறது. அவர் கடந்த முறை அவருடைய பதவி காலம் முடிவடைந்தது. அடுத்த தேர்தலில் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படாமல் இருக்கக்கூடிய நிலையில 3வது வேட்பாளராக ஒருவேளை காங்கிரஸ் கட்சி கூட்டணியை இறுதி செய்யாவிட்டால் எம் அப்துல்லாவுக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என்ற தகவலும் சொல்லப்படுகிறது. திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் இருவரும் வேட்பாளர்கள். காங்கிரசுடைய முடிவை பொறுத்து 3வது வேட்பாளர் அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல் சொல்லப்படுகிறது. இன்றைய தினம் காங்கிரசுக்கு கெடு வைத்திருக்கக்கூடிய திமுக காங்கிரஸ் கட்சி இறுதி முடிவெடுக்காவிட்டால் தனிச்சையாக மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்பாளர்களை திமுக அறிவிப்பதற்கான திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.